ஏண்டி எல்லாத்தையுமே தப்பா தான் அர்த்தம் எடுத்துப்பியா? இந்த குழந்தையும் தான் குழந்தை மாதிரி லட்சுமி நினைக்கிறான்னு தான் நான் சொல்ல வந்தேன். நீ முதல்ல குழந்தை லட்சுமி கிட்ட கொடு. பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அணுவா ரசிக்க வேண்டிய சந்தோஷத்தை மொத்தமா தூக்கி கொடுத்துட்டு ஏண்டி இப்படி அவஸ்தைப்படுற? நாசமா போ. சக்தி சக்தின்னு இந்த வீட்ல ஒருத்தர் இருக்கார்ல, அதான் உன் சித்தப்பா. அவர் பத்தி உன்கிட்ட என்ன கதை சொல்றது? இரு இரு இரு, அவர் கதையை சொல்றேன். அவரு ஒரு நாள் வெளியில போனாரா, அப்ப என்ன ஆச்சு? ஒரு பெரிய சொல்லு. உனக்கு பேச வராதோ? என்ன பண்ணலாம்? ஏய் இங்க பாரு பொம்மை. ஐ ராபிட் பொம்மை பாருடா. வெள்ளை இருக்கு பாரு. ஐ யானை. இங்க பாத்தியா? இங்க பாரு ட்ரெயின். எதுக்குடா பாடுற? நான் ஒண்ணுமே சொல்லலையே. சோப்பா இப்பதான் ஹாப்பியா இருக்கு. அனு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பால் கொடுத்துட்டு இருக்கேன்ல. ஏய் அனு, எப்படி? என்னங்க? அதான் பால் கொடுக்கிறது எப்படி? என்னங்க ரொம்ப அழுதுட்டு இருந்தான், பால் கொடுத்தானே அழுகிய நிறுத்திட்டான். ஏய் அதான் எப்படின்னு கேக்குறேன். எப்படின்னா இப்படிதான். எதுக்கு இப்ப இப்படி சிரிக்கிறீங்க? சரி எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுச்சு. டர்ட்டி மைண்ட் உங்களுது. நீங்க என்ன யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கா? ஏய் ஜெனியூனான மைண்ட். ஓஹோ நம்பிட்டேன். I know you can't. I know you can't do that. ஐயோ போத நிறுத்துறீங்களா? முதல்ல இங்க இருந்து போங்க. என்ன அனு, பேசிக் பயாலஜி தெரியாத ஆளா நானு? முயற்சி பண்ணாலும் முடியாதுன்னு இந்த மூளைக்கு தெரியும். ஐயே இருந்தாலும் டேய். ஏய் என்னன்னு சொன்ன? டேய்னு சொன்னேன். நீ செல்லமா தானே கூப்பிட்ட? சரி பரவாயில்ல. ஏய் இப்போ செல்லமா தானே கூப்பிட்ட? இல்ல நிஜமா டென்ஷனோட சொல்றேன். நீ லிமிட்ட தாண்டி போற. ஏய் நமக்குள்ள என்னடி லிமிட்? லவ் ஹஸ் நோ லிமிட். இப்ப நீங்க போறீங்களா இல்ல மூஞ்சிலே குத்தவா? போங்க. என்ன நீ அடிக்க வர? ஆமா நான் இவனுக்கு பால் கொடுக்கும்போது நீங்க தப்பா யோசிக்கல? ஏய் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியே அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்க? அது அனு, திங்க் பாசிட்டிவ். திங்க் பாசிட்டிவ்னு. உன்னை இந்த குழந்தையோட பார்க்கும்போது உன் மடியில இருக்கிறது நம்ம குழந்தை மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் ட்ரீம்ல அப்படியே பாஸ்ட் ஃபார்வர்டுக்கு போயிட்டேன். இப்போ நாம சரியா 10 மாசத்துக்கு அப்புறம் வர ஒரு நல்ல நாள்ல இருக்கும். கரெக்டா? இப்போ மடியில இருக்கிறது நம்ம குழந்தை. நான் உன்னை ஆசையா பார்க்க வரும்போதெல்லாம் இவன் பசியில கத்தி 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 நம்மள பிரிச்சு வச்சிடறான். ஒரு நாள் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நம்ம குழந்தை உன் மடியிலேயே தூங்கிட்டு இருக்கான். நான் என்ன பண்றேன், இவனை அப்படியே அலங்காம குலுங்காம பாத்து பாத்து பத்திரம். ஏய் கத்தாத, டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு கதை மறந்துடும். சாரி 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 சாரி. எங்க விட்ட? அலங்காம குலுங்காம தூக்கினீங்களா? தூக்கி அப்படியே
குட்டி, அப்பாக்கு வேலை இருக்கு. ஓகே, இங்கேயே தூங்கு. ஆ? ஆ. அவனை கொண்டு போய் ஒரு ஓரமா வச்சுட்டுனா அவன் முகத்தை பார்த்தா இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் சொல்லி காதுல துணிய லேசா இழுத்து மூடிட்டு வந்துட்டேன். ஐயோ புத்திசாலி. எஸ். அப்புறம் என்ன? அப்படி கேளு. நம்ம குழந்தை ஒத்தையில கஷ்டப்படுமேன்னு அதுக்கு துணையா இன்னொரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சு உன் பக்கத்துல இப்படி உட்கார்ந்தேன். கேள, இதுக்கு நீ என்ன பண்றன்னா வெக்கப்பட்டு சிரிக்கிற. சிரி. இப்படிதான். இதுதான் சான்ஸ் நினைச்சு நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அப்படியே என் கைய மெதுவா கொண்டு வந்து உன்னை அப்படியே. நினைப்பே இல்லையா உங்களுக்கு? லட்சுமி அக்கா வர போறாங்க, முதல்ல போங்க. அவங்க வரதுக்கு டைம் ஆகும். அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா? இல்ல அனு, ப்ளீஸ் போங்க. இல்ல அனு, ஒரே ஒரு நிமிஷம். சரி போடி. போடாங்கறேன். சரி போடிங்கறேன். டேய் வெளிய போடா. போடா. பரவாயில்ல அனு, நீ தானே சொன்ன. அனு வெளியில போடான்னு சொல்றேன், காது கேக்கலையா? இவ்வளவு டீசெண்டா சொன்னா நானும் டீசெண்டா போயிட போறேன். போனால் போகட்டும் போடா. அச்சோ, சித்தப்பா கொண்டு வந்து நீங்க விட்டுட்டாரா? அடிச்சிடலான்னு. தேடி வந்திருக்கேன். நீயும் என் முகத்துல மண்ணு வீசி அடிக்க நினைச்சா அதையும் செஞ்சிரு. ஆக்கறதும் அழிக்கிறதும் காக்கறதும் நீனா, என்ன அவமானப்படுத்துறதும் நீ தானே. உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையா இருக்கு. இது நானா விரும்பி ஏத்துக்கிட்டதுதான். ஆனா இந்த சூழ்நிலைக்கு என்ன தள்ளினது யாரு? ஒரு குழந்தைய ஒச்சமா கொடுத்தது யாரு? நீதானே. என்ன நடக்கும்னு தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு நான் குழந்தைய மாத்த சொல்லல. என்ன வேணாலும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் பண்ண. ஏன் நீ என் பக்கத்துல இருப்பேங்கிற நம்பிக்கையில தான். ஆனா நீ என்ன பண்ண? கை விட்டுட்டல. என்ன கை விட்டுட்டல? நீ ஒரு பொண்ணு தானே. என் வேதனை உனக்கு புரியாது. ஒரு குழந்தை தான் இன்னொரு குழந்தைய பத்தி யோசனை போகுது. ஒரே வீட்டுலதான் இருக்கும். ஓடி போய் என் குழந்தைன்னு என்னால உரிமை கொண்டாட முடியல. ஒரு ஆறுதலுக்காக அவ என்ன பண்றான், சாப்பிட்டானா தூங்குறானான்னு என்னால எதுவுமே கேட்க முடியல. என் குழந்தை அழறான், தூக்குனா நீ யாருன்னு நெருப்பள்ளி வீசுற மாதிரி என்கிட்டயே கேள்வி கேக்குறாங்க. நான் என்ன பதில் சொல்றது? நீ ஒரு தாய் தானே. உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் சாகுறேன். இந்த தாய் பாசத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஒண்ணுதான் பெத்த, ஆனா இப்ப 2 குழந்தைக்கும் தாயா நிக்கிறேன். என்னால யாரையுமே விட்டு கொடுக்க முடியாது. உன் சோதனை அந்த குழந்தைங்க மேல திருப்பிடாத. என்னால அதை தாங்கிக்க முடியாது. இதோட நிப்பாட்டிக்கும்.
பத்மசுந்தரியே நமக பத்மோத்பவாய நமக பத்மநாமுக்கிய நமக ரமாய நமக பத்மாதராய நமக தேவிய நமக ஓம் விசேஷ மகாமய ஸ்ரீ விடேஸ்வர பூஜை சர்கதா ஸ்ரீ மகாலட்சுமி நமோசுதே துர்கா மகாகாளி சுபாத்மா திருக்காஞாசமன்னா நமாமி புனேஸ்வரி லே பத்மராம் பிரசன்னவராம் சௌபாக்கியராம் பாக்கியராம். இது அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண பால். வீட்டில் குழந்தைக்கு சுகம் இல்லையோ, ஆமா இந்த பாலை எடுத்துட்டு போய் குழந்தைக்கு கொடுங்கம்மா. எல்லாம் சரியா போயிடும். அம்மனுடைய அனுக்கிரகம் என்னைக்கும் உனக்கு உண்டு. சரிங்க சாமி. அபிஷேகம் பண்ண பால குழந்தைக்கு கொடுத்தா அவன் உடம்பு நல்லாயிடும். உன் விளையாட்டுல முடிவு எப்பவுமே சரியாதாமா இருக்கும். ஆனா அந்த முடிவுக்கான பாதை உச்சி வெயில்ல வெறும் காலோட பாலைவனத்துல நடக்கிற மாதிரி இருக்கேம்மா. லட்சுமிக்கு சந்தோஷத்தை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. அம்மா, கஷ்டத்தை மட்டும் கொடுத்துடாதம்மா. பாவம்மா அவ. அம்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறம்மா. என்னம்மா, குழந்தை பால் குடிச்சிட்டா? இல்லம்மா. சரி, அப்ப வெயிட் பண்ண வேணா, குழந்தை தூக்கிட்டு வா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம். அம்மா, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடாது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதம்மா, டாக்டர் பாத்துக்குவாங்க. நீ குழந்தைய தூக்கு தூக்கு. ஓ, ஒண்ணு இல்லப்பா. அக்கா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அமுக்குனி மாதிரி வரா பாரு. அம்மா இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? உன் கை பட்டதுனாலதான் என் புள்ள முடியாம ஆயிட்டான். அதான் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போறோம். ஐயோ அக்கா, அதான் டாக்டர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. சரியாகலையே, அப்படியே சாகட்டும்னு விட்டுறட்டுமா? எங்க குழந்தை இப்ப இப்படிதான் பேசுறீங்க? ஏய், நான் சொல்றது நடக்கணும்னு நீ உன் மனசுக்குள்ள வேண்டது எனக்கு நல்லா தெரியும்டி. ரொம்ப நாடகம் போடாத. அக்கா, நான் என் குழந்தை வேற உங்க குழந்தை வேறன்னு எப்பவுமே நினைச்சதே இல்லக்கா. ஆ, அப்போ என் புள்ள கால் மட்டும் விளங்காம போகணும்னு நினைச்சியா? நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பு மாதிரி எரியுது. இத நான் நம்பணும். ஏ தேனு, இவகிட்ட நடி பேசிட்டு இருக்க, வாடி போலாம். அக்கா அக்கா, ஒரு நிமிஷம். நான் குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணேன். அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண பாலை கொண்டு வந்து. ஏய், கண்ட இடத்துல ஊத்துன பாலை கொண்டு வந்து என் புள்ளைய கொடுத்தா என்னடி ஆகும்? இது கண்ட இடத்துல ஊத்துன பால் இல்லக்கா, குழந்தைக்கு கொடுக்கலான்னு சாமியே சொன்னாரு. அம்மன் சில பாசானத்துல செஞ்சது. கொடுங்கக்கா, தைரியமா கொடுங்கக்கா, கொஞ்சம் கொடுங்க. ஏய், போடி, நிறுத்து. அப்போ உன் புள்ளைய கொண்டு போய் கொடு. போ. இல்ல நீயே குடி. வாமா, பெருசா வந்துட்டேன். அழாதடா. அக்கா, என்னப்பா? ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள போங்க. ஏண்டி, உனக்கு உங்க அம்மாவுக்கு மனசாட்சின்றதே கிடையாதா? இத பாருங்க, என் புள்ள விஷயத்துல அனாவசியமா நீங்க தலையிடாதீங்க. ஏய், என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஓம் புள்ளன்னு சொல்லிட்டு இருக்க. நான் எல்லாமே அவன் என்ன வானத்துல இருந்து குதிச்சிட்டானா? தொட்டதுக்கெல்லாம் லட்சுமியே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. மாப்பிள, நாங்க இவள குறை சொல்லணும் நான் சொல்றோம். என்ன நடந்ததுன்னு நீங்களும் தானே பாத்துட்டு இருந்தீங்க. அத்த, என்ன நடந்திருக்கும்னு எனக்கும் தெரியும். நடந்து முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி இனிமே யாரும் பேசாதீங்க. இப்போ லட்சுமி குழந்தைக்கு அபிஷேக பாலை கொடுக்கணும்னு சொல்றா. கொடுக்கிட்ட விடுங்க. இதுல பிரச்சனை ஏதாவது பண்ணீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கங்க. மாப்பிள, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு கண்டதை கொடுக்க கூடாது மாப்பிள. அம்மா இது மருந்து மாதிரிதாம்மா. ஒரு சொட்டு அபிஷேக பாலை கொடுத்துட்டு அப்புறம் தாய்ப்பால் கொடுத்தா குழந்தைக்கு எதுவுமே ஆகாது. ஏதாவது ஆச்சுனா? ஏய், அதான் ஒண்ணு ஆகாதுன்னு சொல்றாங்கல்ல. தேனு, நம்ம டாக்டர் கிட்ட தானே போக போறோம். பாலை கொடுக்கட்டும், விடு. நான் குழந்தைய கொடுக்க மாட்டேன். பாலை மட்டும் கொடுக்க சொல்லுங்க. இது கொஞ்சம் புடிச்சுக்கோங்கம்மா. என்கிட்ட கொடுமா. ஓ, ஒண்ணு இல்லப்பா.
அழாதடா. சரிடா கண்ணு அழாத இங்க பாரு, இங்க பாரு, அம்மா பாரு. ஆமா ஆமா ஒண்ணும் அழாத, இல்லம்மா, அழாத. ஒண்ணும் இல்ல. இல்லடா இல்ல இந்த ஆ மாமா பாருங்க இப்ப குடிக்கிறான். என்னடா அப்பா, குட்டி? இப்பதான் நிம்மதியாச்சு. சரி, சரி, சரி. என்னக்கா அதான் குழந்தை பால் குடிக்கிறான்ல. எனக்கும் அதே கேள்விதான் தோணுது. எப்படி குடிக்கிறான்? இவ்ளோ நேரம் நான் பால் கொடுத்து குடிக்காதவன் இப்ப மட்டும் எப்படி குடிக்கிறான்? ஏய், ஒழுங்கா சொல்லுடி, இந்த பால்ல என்னத்த கலந்த? என்னக்கா நல்லா இருந்த குழந்தை நீ பால் கொடுத்ததும் என்கிட்ட பால் குடிக்கல. இப்போ நீ திரும்ப வந்து ஏதோ பால் அபிஷேக பாலுன்னு குடுக்கற, திரும்பவும் இவன் குடிக்கிறான். அப்படின்னா என்னடி அர்த்தம்? ஏய், என்னடி அர்த்தம்? ம், இவகிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். இல்ல, இவ என் குழந்தை ஏதோ பண்ண பாக்குறா. கரெக்டா சொன்னடி, இவ சரியில்லை. அக்கா திரும்ப திரும்ப என்ன வேண்டாதவளாவே பாக்குறீங்க. சத்தியமா எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்ல. உங்க குழந்தை நல்லா இருக்கணும் தான் இப்ப நான் கோயிலுக்கு போயிட்டு அம்மனோட அபிஷேக பாலை கொடுத்தேன். நான் இதுல எதுவுமே கலக்கலக்கா, என்ன நம்புங்க. ச்சீ. ஏண்டி, லட்சுமியோட அழுகையை பார்த்து கூட உனக்கு நம்பிக்கை வரல? இந்த அழுகைய பார்த்து பரிதாபத்தை பார்த்து ஏன் குழந்தைய நான் பலியாக்க முடியாது. இவ சொல்றதா உண்மைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டா, இவ பேசுறதுதான் உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா இனிமே இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். ஏய், இங்க பாரு, வீட்ல யாரும் இல்லாத நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாத. எனக்கு யாரும் வேணாம், என் குழந்தை மட்டும் போதும். பக்கத்து புருஷனோட வாழ்றதை விட வாழவட்டியாவே வாழ்ந்துருவேன். ஏய், உன்ன என்ன மாமா இது? விடு லட்சுமி. மாமா பேசாம இருங்க. என்னால உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். இது பாருங்க, உங்க குழந்தைய நான் ஏதோ பண்ணிட்டு தானே நம்புறீங்க. அப்படியே வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஆவுன்னா மன்னிப்பு அது இதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு திரும்பவும் பழைய மாதிரி தான் இருக்க. அப்புறம் எதுக்கு தாண்டி இந்த மன்னிப்பு? தேனு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வா நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா என்னம்மா நீங்களே இப்படி பேசினா எப்படி? உங்க பொண்ணு வாழ்க்கையை நீங்களே அவசரப்பட்டு கெடுத்துறாதீங்கம்மா. போகட்டும், விடு லட்சுமி. ஐயோ மாமா, கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. அவங்க என்கிட்ட பேசலனாலும் ஏதோ கண்ணுல பாக்குற மாதிரியாவது இருக்கும்ல, புரிஞ்சுக்கோங்க மாமா. அக்கா இப்ப நான் என்ன பண்ணணும்? தப்பு என்னோடதுதான். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். தயவு செஞ்சு வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க அக்கா. இத பார், நீ என் குழந்தைய இனிமே தொடக்கூடாது. ஏன் இவனை பார்க்க கூட கூடாது. ஏய் தேனு. மாமா சும்மா இருங்க. சரிக்கா, நான் இனிமே பார்க்கல, குழந்தைய தொடல. இத பாருமா, வெறும் வாய் வார்த்தையில சொன்னா எப்படி? சத்தியம் பண்ணு. சத்தியமா நான் இவனை பார்க்கவோ தொடவோ மாட்டேன். இத பாருமா, உன் வெறும் சத்தியம் யாருக்கு வேணும்? உன் புள்ள மேல சத்தியம் பண்ணு. பாத்தியடி முழிக்கிற. சத்தியம் பண்ண மாட்டேன், ஏன்னா காப்பாத்த முடியாதுல்ல. ஏய் தேனு, இங்க மாமா, பாரு. சும்மா இருங்க. என் குழந்தை மேல நான் சத்தியம் பண்றேன்.